தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை நடத்தும் ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபரிடம் சரத்குமார் அணியினர் இன்று நேரில் புகார் தெரிவித்தனர். விஷால் அணியினர் தனியாக எந்தவித அனுமதியும் பெறாமல் பாதுகாப்பு ஆட்களை நிறுத்தியிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செக்யூரிட்டின்ற பேரில் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்காரு. அதாவது இதில் என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீதிபதி கிட்ட கேட்டு தான் நீங்கள் இங்கே செக்யூரிட்டி போடணும், போடாது கூட நீதிபதி அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் போடணும். எல்லா பேட்டிலையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சட்டத்தை அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. நீங்கள் யார் சார் சட்டத்தில் கையெடுக்கிறது? நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அதான் நான் கேட்குறேன். அவரை கேட்டால் பாண்டவர் அணின்றாரு, அவரை கேட்டால் பூச்சி முருகன் சொல்கிறாரு. என்ன இது குழப்பம் இது? தேர்தலை ஜனநாயக முறைப்படி நாம் சந்திக்க வேண்டும். இங்கே உள்ள போஸ்டல் ஓட்டு இருக்குது. அவங்களா பாண்டவர் அணி சார்பாக ஒரு செக்யூரிட்டியை போட்டால் அதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் என்ன கேட்குறேன்னா, சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள். எல்லா மீடியாலும் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் சட்டப்படி நடக்கலை, அதை பண்ணலை, இதை பண்ணலைன்னு பாண்டவர் அணி சேர்ந்தவர்கள் எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இது சட்டத்துக்கு புறம்பானது. யார் நீங்கள் யார் இந்த மாதிரி செக்யூரிட்டியை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஜட்ஜு அவர்கிட்ட நீங்கள் அனுமதி பெற்றீங்களா? எதுவுமே இல்லை. பாருங்கள், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. இவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் எல்லாவற்றையும் அதே மாதிரி E3 போலீஸ் ஸ்டேஷன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். தக்க நடவடிக்கை எடுத்து இந்த நபர் யார் என்று இவரை பிடிச்சு விசாரிக்கணும். அதையும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். ஆகவே நாங்கள் முடிவாக என்ன சொல்கிறோன்னா, ஜனநாயக முறைப்படி நடிகர் சங்க தேர்தலை நீங்கள் நடத்த விடுங்க. இந்த மாதிரி அநியாயமாக சட்டத்துக்கு விரோதமான செயலை நீங்கள் செய்யாதீங்க.